இங்கே ஒரு பெரியவர் தன்னுடைய பேத்தியை காணும்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காரு பொலிட்டிஷனுக்கு. ஆனால் அங்கே எம்எல்ஏவோட நாயை காணும்னு சொன்னதுனால இவரை கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் இறந்து போனதுனால சின்ன வயசுல இருந்தே இவர் தான் வளர்த்துட்டு இருக்காரு. ஸ்கூலுக்கு போன பொண்ணும் வரதுக்கு லேட் ஆனதுனால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்காரு. அவங்களும் தெரியாதுன்னு சொன்னதுனால இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காரு. எம்எல்ஏ வளர்க்குற நாயை காணும் தேட சொல்லி ஒரு குரூப்பை வந்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸை விசாரிக்க அனுப்பிக்கிறாங்க. அந்த பெரியவரும் இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் ஒரு பிசியை வந்து ஹெல்ப்புக்கு அனுப்புறாரு. பிசி என்ன சொல்றாருன்னா, பொண்ணு ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருப்பாங்கல்ல, அது மூலமாக லொக்கேஷனை கண்டுபிடிப்போம்னு சொல்கிறாங்க. லொக்கேஷனையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவையும் அவருடைய ஃப்ரெண்டு தேவங்கிறவனையும் காட்டுறாங்க. அந்த தேவங்கிறவன் டாக்ஸி பிஸ்னஸ் பண்ணுறதுனால டாக்ஸி மூலமாக ட்ரக்ஸை கடத்த அத்தை கிட்ட பேசுறேன்னு சொல்லி 30 லட்சம் ட்ரக்ஸ் கடத்தவங்கிட்ட வாங்கிட்டு போகிறான். இன்னொரு பக்கம் பொண்ணோட லொக்கேஷனை தேடி வந்தால் அங்கே ஒருத்தன் எனக்கு ஸ்மார்ட் வாட்ச் ஒரு இடத்துல கீழே கிடந்ததுன்னு சொல்லி அங்கே கூட்டிட்டு போகிறான். அங்கே உள்ள சிசிடிவி இருக்கிறத பார்த்துடுறாங்க. அந்த சிசிடிவியில் பொண்ணை காரில் தூக்கிட்டு போனவங்கள கண்டுபிடிச்சி அடி தாங்காமல் அவனும் போலீஸ்கிட்ட அன்னைக்கு அந்த பொண்ணு ஒரு பையன் கூட வந்திருந்தா. அந்த பையன் அவளை கிஸ் பண்ணான். அதனால் கோவப்பட்டு அந்த பொண்ணை அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பொண்ணை தூக்கின கொஞ்ச நேரத்துலேயே அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு அவன் சொல்கிறான். இன்னொரு பக்கம் தேவ் வந்து அத்தை கிட்ட டாக்ஸி மூலமாக ட்ரக்ஸ் கடத்தன்னு பேச இந்த மாதிரி விஷயத்துக்கு என்கிட்ட வரான்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அந்த கோவத்தில் தேவ்கிட்ட 30 லட்சத்தை உடனே கொடுன்னு சொல்ல அதை ஹீரோ கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு புக் கடையில் சிசிடிவி மூலமாக அந்த பையனை கண்டுபிடிச்சி கேட்டால் அதுக்கு அந்த பையனை என்ன சொல்கிறான்னா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் போனோம், நான் கிஸ் பண்ணதுனால அடிச்சுட்டு போயிட்டேன், அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு டாக்ஸியில் ஏறி போகிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். இந்த பக்கம் தேவோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக எம்எல்ஏவோட பேத்திக்கு பிடிச்ச நாயை தூக்கிட்டு வந்துருந்தான். எம்எல்ஏ கிட்ட 50 லட்சம் பேரம் பேசுதான். அவரும் சரின்னு சொல்லி பணத்தை கொடுத்துருந்தாரு. ஆனால் அந்த பிளானும் சொதப்பிடுது. இந்த பெரியவரும் பிசிக்கிட்ட சுடுகாட்டுக்குள்ளே போகும்போது ஒரு டாக்ஸியை பார்த்தோம்ல, அதோட டீட்டெயில்ஸை கண்டுபிடித்தாரு சொல்லி கேட்காரு. பிசியும் மாறு வேஷத்தில் போய் அந்த நேரத்தில் டாக்ஸி எடுத்துகிட்டு போனது ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸு தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த 2 பேரில் யார் கொலைகாரன்னு கண்டுபிடிக்காக ஹீரோவோட அம்மா கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. அவனும் அவனோட அம்மா கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறான். அது என்னன்னா, எம்எல்ஏவோட நாயை தூக்கிட்டு வரும்போது தேவங்கிறவன் டாக்ஸியில் ஒரு பொண்ணை இழுத்து வந்துட்டான். அந்த பொண்ணை விற்று காசு பார்க்கலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கான். இதுக்கு ஹீரோவும் ஒத்துக்க மாட்டான்னு தெரிஞ்சு அவன் குடிக்கிற சரக்கில் ட்ரக்ஸை மிக்ஸ் பண்ணி அவனை மயக்கம் அடைஞ்சாக்கா. இந்த பொண்ணுக்கிட்ட தேவங்கிறவன் தப்பாக நடக்க பார்த்துப்பான். அந்த நேரத்தில் ஒரு ராடை வச்சு அவன் நெஞ்சில் குத்த அந்த ராடை எடுத்து அவன் அந்த பொண்ணு தலையில் அடித்ததில் அவன் அங்கேயே விழுந்து மயங்கிருதா. ஹீரோ கிட்ட இது எல்லாமே தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்ல ஹீரோவும் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறான். அதை வீடியோவை எடுத்து வச்சு ஹீரோ தேவ் ரொம்ப நாளாக மிரட்டிட்டு இருந்திருப்பான். அந்த வீடியோ பெரியவர்கிட்ட ஹீரோவோட அம்மா காமிக்கிறாங்க. அடுத்த சீன்லேயே தேவை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. பிசியும் ஹீரோ மேலே சந்தேகப்பட்டு ஹீரோ கிட்ட கேட்காரு. ஆக்சுவலாக அந்த விஷயத்தை எல்லாம் பண்ணது தேவ் இல்லை, நம்ம ஹீரோ தான் தெரிய வருது. அவனுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு வீடியோ எடுத்து வச்சு தேவை மிரட்டியிருக்கான். இது எல்லாத்தையும் வீடியோ பார்த்துட்டு இருந்த பெரியவர் தான் ஹீரோ நெஞ்சில் காயம் இருக்கிறத பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. ஹீரோ லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லி அவள் கையில் துப்பாக்கியை கொடுத்துருந்தாரு. அந்த லவ் பண்ணுற பொண்ணை ஹீரோ வந்து மீட் பண்ண வர ஹீரோ லவ் பண்ணுற பொண்ணு